வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மக்களவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் காப்பக திட்டத்தை மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக தகுதி இழந்த திரு பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. US ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. தற்போது செயல்பாட்டில் உள்ள தேர்தல் ஆணைய சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மக்களவையில் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மக்களவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். 14 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடரில் 18 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 12 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார். திட்டமிடப்பட்டதற்கு ஒருநாள் முன்னதாகவே மக்களவை நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் காப்பகம் திட்டத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று தொடங்கி வைத்தார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 17,000 காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களும் இத்தகைய காப்பகங்களை நடத்த முன்வரலாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இது உதவிடும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் சற்றுமுன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அதிக மழை காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று பார்வையிட்ட முதலமைச்சர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதற்கிடையே இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பாதிப்பு காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி மற்றும் அவரது மனைவி திருமதி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைப்பதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 30 நாட்கள் அவகாசத்திற்கு பின் குற்றவாளிகள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு காரணமாக திரு பொன்முடி சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி இழந்தார். இதன் காரணமாக திரு பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. திரு ராஜகண்ணப்பனிடமிருந்த கதர் கிராம தொழில்துறை, ஜவுளித்துறை அமைச்சர் திரு காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதை சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है।
இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டத்தின் பயன் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் இந்த யாத்திரை நிகழ்ச்சியின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்ற பயனாளிகள் இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறினர். என் பேர் மாரீஸ்வரி. நான் லட்சுமிபுரத்துல இருந்து வந்திருக்கோம். உஜ்வாலா திட்டத்து மூலமா இந்த கேஸ் வாங்கிருக்கோம். நாங்க இந்த கேஸ்ல இருந்து நாங்க புகை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். புகை எடுப்பினால புகை இல்லாம இனிமேல் நாங்க சமைக்க போறோம். நேரமும் ரொம்ப நேரம் ஆகாம சீக்கிரம் நாங்க வேலையை பார்த்துக்குருவோம். நல்லா இருக்கும். இந்த திட்டத்து மூலமா 400 ரூபாய் நமக்கு மானியம் கிடைக்குது. இந்த திட்டம் பயனுள்ளதா இருக்கு. மத்திய அரசுக்கு நன்றி. என் பேர் அபிநயா. நான் லட்சுமிபுரத்துல இருக்கேன். இங்க சங்கால்பட்டு தான் எங்க ஊராட்சி ஒன்றியம். நாங்க விறகு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களை கூட சுடு தண்ணி வைக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப மத்திய அரசு இலவசமா சிலிண்டர் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்லா யூஸா இருக்கு. பிள்ளைங்களுக்கு அர்ஜென்ட்னாலும் காய்ச்சிக்கூட சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏழைகளுக்கு இலவசமா சிலிண்டர் கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியதை அடுத்து கேரளாவிற்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாற்றின் கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்று பிற்பகல் அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியது. இதனால் அணையின் 13 மதகுகள் வழியாக கேரள பகுதிக்கு உபரிநீர் வெளியேறும் வழித்தடத்தில் உள்ள வல்லக்கடவு, சப்பாத்து, வண்டிப்பெரியார், உப்புத்தரா உள்ளிட்ட கரையோரம் வசிக்கும் இடுக்கி மாவட்ட மக்களுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளது. அணையின் நீர்வரத்து சராசரியாக 2000 கன அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து தமிழகத்திற்கு 300 கன அடி நீர் மட்டும் தேக்கடியில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக வெளியேற்றப்படுகிறது. தேனியிலிருந்து ராஜ்குமார். மாவட்டச் செய்திகள். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சொர்க்கவாசல் திறப்பு விழாவையொட்டி சென்னை, கன்னியாகுமரி மற்றும் சென்னை, கொல்லம் இடையேயான விரைவு ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தங்கப்பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் தடை செய்யப்பட்ட 1000 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். US ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியபீர் தேவன் தங்கப்பதக்கம் வென்றார். 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் அமெரிக்காவின் பிரண்டனை வென்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்றார். அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தை பிடித்தார். 5 நாடுகளுக்கிடையேயான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினின் வாலன்சியாவில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 29 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்துள்ளது. பாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் காப்பக திட்டத்தை மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக தகுதி இழந்த திரு பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை மாநில அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. US ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.